மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். சென்னை வேளச்சேரி ஏரி வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து ஒரு வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. இதே போல வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கத்தின் துணைத் தலைவர் குமாரதாசனும் தாக்கல் செய்த வழக்கும் தற்போது நிலுவையில் உள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து வேளச்சேரி பாதுகாக்கும் வகையில் கிண்டி அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தின் 118 ஏக்கர் நிலத்தில் ஏன் ஏரி அமைக்கக்கூடாது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசின் தலைமை செயலருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டது. ஆனால் 118 ஏக்கர் நிலம் பசுமை பூங்கா அமைக்க தோட்டக்கலைத்துறைக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் இந்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தரப்பில் ஏற்கனவே உத்தரவிட்டபடி அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. இதையடுத்து தலைமை செயலரிடமிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரைக்கும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தற்போது தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தடையும் தற்போது விதித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.